கொடுங்க அவட்ட டிவியை லீவு விட்டாலும் விட்டாங்க நம்மளை போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கிளம்பிட்டாங்க. வாங்க ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் மண்டை சொரிச்சுக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன். மண்டை அரிப்பு குடும்பு தும்பு வேணான பேனு கிடக்கு. ஏங்க கத்த விடாது எங்க பேசிக்கிறேங்க. எத்தடி என்ன எல்லாரும் கேட்டிருந்திய கமெண்ட் பாக்ஸில் நல்லா வாழ்த்துன்னு சொல்லியிருந்திய. ஒரு சில பேர் கேட்டிருந்திய என்னக்கா தங்கச்சியை காணா தங்கச்சி வரலையா அப்படின்னு கேட்டிருந்திய. கருத்தாத்தையும் பார்த்துருக்கிய வீடியோவை அதெல்லாம் ரைட்டுத்தேன். இந்த மாமியா நாத்தனார் இவங்க சொல்கிற இவங்ககிட்ட இருக்கிற குறைகளை மட்டும் உங்கள்கிட்ட பேசணுண்டா தக்கா தங்கச்சிகளை பற்றி பேசாமல் போகிறேன்டா எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பா முனியம்மா ஆத்தாடி. அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன உள்ளதை உள்ளபடி சொல்லியார். நேற்று சித்திரை திருவிழாவுக்கு முத நாள் தாங்க பாப்பாவுக்கு பிறந்த நாள். மண்டை கட்டிக்கிற இல்லாட்ட ட்ரைல் பண்ணுறியா முடிய முன்ன எடுத்து போட்டு அப்படின்ட்டு 4 பேர் கமாண்ட் பண்ண வருவாங்க. அதுக்கு சித்திரை திருவிழாவுக்கு தங்கச்சி வீட்டிலேருந்து மாமியார் நாத்தனார் எல்லோரும் வந்துருந்துருக்காங்க. அவங்கள கவனிக்கணும்ல, வந்தவங்களை கவனிக்கணும்ல. அதுக்காக சோறைக்கு குழம்பாக்கி அவங்கள கவனிச்சுவிட்டு சாயந்தரமாக வருவோம்ட்டு கிளம்பையில மழை வந்துருச்சு. ஆனால் வந்தவங்களாம் எப்படி வந்துட்டாங்க வெள்ளனையே ஒரு 4 மணி 3 மணிக்கு வந்துட்டாங்கல்ல. அப்படி வரணும்ல. அம்மா தக்கா தங்கச்சிகளுக்கு வெள்ளனே சோறாக்கி வச்சுவிட்டு என்ன வெள்ளனையே ஒரே ஒரு நாளைக்கு கூடியறக்கூடாதா என்னங்க பிறந்த நாளுக்கு இப்படி சொல்கிறீங்க. காது ஊற்று வச்சுங்க. காது ஊற்று கோயிலில் போய் நான் குலதெய்வம் கோயிலில் வச்சுருக்கோம். காது ஊற்று வச்சா ஒரு நாளைக்கு முன்னாடியே கோயிலில் போய் தங்குற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம அக்கா விடலாம் அங்கே இருக்கா அம்மா அங்கே இருக்குது நம்மளும் போவோம் அப்படின்னு வருவான்றீங்களா? காது குத்தையில் அப்படியே அழுங்காமல் குளுக்காமல் பிடிச்ச பைக்கில் வந்து இறங்கி அப்படியே மேக்கப் கலையாமல் சோத்தை தண்டு விட்டு ஃபோட்டோவுக்கு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே போகிறோம். நம்ம என்ன செய்யறது? நம்ம தங்கச்சின்னு ஒரு வேளை சோறு திண்டா கூட நல்ல சோறு ஆக்கி சாப்பிட்டோம்னா நம்ம தங்கச்சி விட்டு திங்கிறமே எங்களுக்குள்ள பக்கத்தில் இருக்கா கொடுத்து விடாமட்டு என் மையன் அப்படி கொடுத்து விட்டு ஓடுறான்னு விரட்டி விடுவேன். அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்க போனால் அவளுக்கு அப்படி இல்லை இல்லாதவளா வா அப்படித்தான் இருக்கணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. என்னத்தையே வளர்த்தோம் தானே எல்லாரும் பிள்ளைன்னு வளர்த்தோம். இது ஒன்றா நகை நட்டுகளை போட்டு கட்டி கொடுத்துட்டோம். இன்னும் நம்ம அதுகளை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. இஷ்டமுண்டா வருது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது புரிச்ச பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு போகுது. ஏண்டுகளுங்க அதுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைண்டா நம்ம வச்சு தாங்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம குடும்ப குத்தடின்னு நம்ம இருக்கிறப்ப நம்ம வச்சு தாங்க போகிறது கிடையாது. அது குடும்பம் அது கொடுத்துட்டு அதுக்கு குடும்பத்தில் சிரமம் இல்லாமல் இருந்துட்டு வரட்டும் எப்போ வந்தாலும் சரின்ட்டு இது பண்ணிட்டேன். கரண்டு போய் மழை வேறு அடிச்சு ஊற்றிடுச்சு. கரண்டு போய் 11 மணிக்கு வந்தாத்துக்குங்க. வந்துட்டு என்னமோ பென்சில் டப்பா வாங்கி கொடுத்துட்டு இப்படி கேட்க தின்னுட்டு சாப்பிட்டுட்டு போனேன். அப்புறம் என்ன செய்ய சொல்றீங்க? அதுதான் தங்கச்சி. என்னமோ பிறந்துட்டோம் நான்லாம் அப்படி நினைக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு முன்னாடியே விசேஷங்களுக்கு கூப்பிட்டாண்டா முதலாக போய் நிற்பேன். அவளுக்கெல்லாம் விசேஷம் வைக்கட்டும் அப்படின்னா நம்ம தங்கச்சிக்கு நம்மளை விட்டு ஆறு இருக்கா நம்மதே எல்லாண்டா அப்படி போய் நின்றுவேன். அப்படித்தான் இருப்பேன் எல்லார் விசேஷத்துலையுமே. நாத்தனாரும் மாச்சாமட்டு எல்லாருக்குமே. அதனால தான் கடவுள் நம்மளுக்கு நல்ல வழி விடுதுத்தே. நம்ம எண்ணத்தை போல் வாழ்க்கை வாழ்வோம் என்னடா. அதனால நான் எதையும் நினச்சிக்கிறல. ஆனால் மனசு சங்கட்டமாக இருந்துச்சு. அதனால நான் நைட்டில் வந்தாலும் அந்த போட்டாட்டெல்லாம் அவளை எடுக்கலை. கரண்ட் வேற இல்லை. அப்புறம் இப்படி எடுத்துட்டு போ அப்படின்னு எனக்கு மன சங்கட்டம் தான் உங்களை மாதிரி. இதே நடந்தது. எல்லாத்தையும் சொல்லியிருந்தே லைக்